இன்றைக்கி நம்ம வீட்டில் பச்சை பயிறு சிறுகீரை கடையில் எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 100 கிராம் பச்சை பயிறு நைட்டே தண்ணியில் ஊற வச்சிட்டேன். இப்போ அதை குக்கரில் சேர்த்துக்கலாம். அது கூட 2 தக்காளி, 3 பச்சை மிளகா, 3 வரமிளகா, 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு கட்டு கீரையை வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த கீரை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு மூடி போட்டு குக்கரில் வச்சு ஒரு 3 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு இந்த கீரையை நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. இப்போ கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்சோடனே உளுந்து பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்து பருப்பு நல்லா பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயம் நான் கொஞ்சம் தட்டி வச்சுருக்கிறேங்க. அந்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 4 பல் பூண்டு தட்டி வச்சுருக்குறது அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு வரமிளகா சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ நம்ம மசி வச்சுக்கிற கீரையை இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. இப்போ கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.